வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 7,50,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000க்கும் மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயருகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16 லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில்வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா OS மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஓட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீரு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலிஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.